உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விசுவாவசுவ வருடம் மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 அதிகாலை 4:17 AM செவ்வாய்க்கிழமை முதல் 14 ஜனவரி 2026 புதன்கிழமை மாலை 3:05 PM வரையிலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு கூற உள்ளேன். என்னத்தை கூறுறது, இப்போதான் 7 நாள் சனி சும்மா சக்கையாக புழிஞ்சு தூக்கி உங்களை எலும்பு கூட வெளியே போட்டிருக்குது. ஆமாம், அதில் வேற பிடிச்சி வலிச்சாம்பார் துச்சாதனன் பாஞ்சாலி புடவை அந்த மாதிரி வலிச்சிட்டான். பெண்ணாக இருந்தால் கடங்கார உனக்குலாம் எதுக்குமா, ஆமாம் ரவிக்க புடவை பணத்தை கொடுத்து வச்சுட்டு போமான்ட்டான். அதே மாதிரி தான் உனக்கெல்லாம் எதுக்குப்பா பேண்ட் சொக்கா அப்படின்னு கேட்டான் ஆம்பளையாக இருந்தால். அந்த மாதிரி கடன் வழக்கு நோய் விரோதம் ஊர் பூரா பகை, சொந்தக்காரன் பகை, பங்காளி பகை, தாய் பகை, தாய் வர்க்கம் பகை, அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு எதிர் வீடு பின்புற வீடு எல்லா வீடும் பகை. இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் பணம் வருது சாமி, நோட் பண்ணு. பணயோக ஜாதகமாக இருந்தால் தேவைக்கு அதிகமாக வருது, இல்லைனாலும் ஏதோ தேவைக்கு ஏற்பியாவது வருது, இல்லை தேவைக்கு குறைவாவது வருது. அந்த காலகட்டம் வருகின்ற 16 டிசம்பர் 2025 இந்த மாதம் பிறந்த உடனே 4 நாள் பணம் வருது. முதல் தொகை 4ன்ற தொகை 16ஆம் தேதி வருது. அதிலிருந்து 4 நாள் வருது. முதல் தொகை 4ன்ற தொகை, 2வது தொகை 3ன்ற தொகை, அதுக்கு அடுத்தது 8ன்ற தொகை. ஸோ 4ன்ற தொகை, 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5 என்ற தொகை, இப்படி 4 தொகைகள் 4 நாட்களில் வருகிறது. 16 to 21 வந்துடுது. எடுத்தது வச்சு இந்த மாத தேவைக்கு பாருங்கள். பிறகு உங்களுடைய பின்மண்டை வலிக்குது. சில பேர் போயிட்டே இருந்தாலும் டப்புன்னு கீழே விழுறதுக்கு தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உஷாராக ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க, சரியா? ஆமாம், இல்லை அதே மாதிரி மைக்ரேன் ப்ராப்ளம், ஒற்றை தலைவலி, தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் நினச்சதை வாயில் பேச முடியாது சாமி இந்த மாதம். அதாவது வாய்க்கட்டு வாக்கை கட்டிட்டான். பிறகு தைரியம் இருக்குது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், கூரை விழுந்தாலே ஓடி போகிறாள், நீ எப்படி உச்சி மீது வானிடிந்து விழுந்தால் ஓடி போக வேண்டும். பாரதியார் சொன்னார், நான் சொல்கிறேன், ஐயா எல்லாத்திலையும் கொடுத்த கண்டுபிடிப்பே நீ. பூகம் கூரை விழுந்தாலே செத்து போகிறான். அதுக்கப்புறம் வானமே இடிந்து விழுந்தால் அப்படியே அச்சம் இல்லாமல் இருக்க முடியும். நீ இருந்தால் தானே அச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏதோ ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே அறிவியல் ரீதியாக ஃபாலோ பண்ணுறதா? ஒரு கட்டடம் இடிஞ்சாலே ஆள் செத்து போகிறான், அப்புறமா வானமே இடிஞ்சதுனாக்கா இந்த பூமியே இருக்காது. அந்த மாதிரி அப்படி இருக்குது சாமி. உங்களுக்கு இந்த ஓமான நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். பிறகு பொண்டாட்டியே ஆவி மாதிரி தெரியுது, புருஷனே ஆவி மாதிரி தெரியுது. பிறகு மலை ஜலம் கழிக்கிற இடத்துல எரிச்சல், இரத்த போக்கு, பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது இந்த மாதம். தாய் பகையாவரா, தந்தை பகையாவறான், சகோதரன் பகையாவறான், ஒரு நண்பன் பகையாவறான், விரோதி கை ஓங்குது. ஆனால் நீங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பிறகு முத்தான 3 பலன் கேளுங்க. உங்களை பொறுத்தவரை அக்டோபர் 17, 2025 முதல் டிசம்பர் 5, 2025 வரலையும் ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுவும் 11 நவம்பர் 2025 ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. டிசம்பர் 5 அப்புறமா மொத்தமாக வரதில்லை, மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்று ஆகிப்போச்சு. இப்போ 2020 டிசம்பர் 2025 முதல் ஒரு அதிர்ஷ்ட தொகை வருகிறது. எவ்வளோ? 6ன்ற தொகை 6000, 60,000, 6 லட்சம் வருது. பிள்ளைகள் வாழ்க்கைக்காக அதை செலவிடுறீங்க. என்னங்க நீங்கள் பேச்சுலரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னக்கா பேச்சுலருக்கு பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? குடும்பஸ்தனுக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குது. பேச்சுலருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சொர்க்கம் மதுவிலேன்னு கூட வாழலாம். ஜனனி ஜனனி அப்படின்னு அப்படி பாட்டு பாடிக்கணும், ஆன்மீக வழியில் வாழலாம். வாழுங்க. சித்தம் போக்கு சிவன் போக்கு. குடும்பஸ்தன் தான்ப்பா. குடும்பத்துக்கு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், மெயின்டெனன்ஸ் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை. நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கட்டுக்கட்டா உங்களுக்கு என்ன இருக்குது? டிபெண்ட் யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ வேண்டியது தான். அதிலையும் சில இளைஞர்கள் இருக்காங்களே தனித்துவமாக சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. ஆனாலும் ஒற்றை ஜீவன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படுத்துக்கலாம். ஃப்ரெண்டு வீட்டில், ஃப்ரெண்டு ரூமில் ஷேரிங் பண்ணிக்கலாம். குடும்பஸ்தம் போய் ஷேரிங் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் யோசிக்கணும், இல்லை சும்மா கிடையாது. அடுத்ததாக
29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026க்குள்ள ஷேர் பண்ணக்கூடாது, கேம்பிள் பண்ணக்கூடாது, லாட்டரி டிக்கெட் வாங்கக்கூடாது, காசு நஷ்டமாயிடும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த நிகழ் எதிர்காலத்தை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.